வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி A21 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குட்டி அன்பாக்சிங் கூடவே சேர்த்து ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்குள்ளே வந்து வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்ன, இதோட ஸ்பெக்ஸ் என்ன, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ நம்ம ஃபேமிலியோட வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஃபேமிலியோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் டெய்லி கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் சேரும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃபோனோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து இருக்குது. இங்கே எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு சாம்சங்கோட எல்லா மிட்ரேஞ்சிலையும் பார்க்குற மாதிரி வந்து மேலே வழக்கம் போல் ஃபோனோட சின்ன ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே வந்து சாம்சங்கோட பிராண்டிங் வந்து இருக்குது. இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி A21 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து அப்புறம் ப்ரைஸ் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்குது. இங்கே பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சாம்சங்கோட ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கோ அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினான விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை GB ரேம், ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குட்டி அன்பாக்சிங் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூடிக்குள்ளே ஸோ இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேக் சைடு நமக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து இந்த மாடலுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு TPU கேஸ் கூட அவங்க வந்து கொடுக்கல. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணதில் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக கிடைக்கல. ஸோ கொடுக்கல அவங்க வந்து. ஸோ அட்லீஸ்ட் அதையாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து டிவைஸ் வந்து வெளியே கையில் வந்து எடுப்போம். ஸோ டிவைஸ் கையில் எடுத்தோடனே அந்த ஒரு சின்ன வெயிட் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இங்கே நமக்கு பேட்டரின்னு பக்கத்தில் ஒரு 5000 mAh இப்போ பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு சின்ன வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் வெயிட் பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லா சைடும் ஈக்குவலாக்க மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து கீழே வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜராச்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் வந்து பக்கத்தில் USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிள் வந்து நான் பாக்ஸில் வந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ திரும்ப வந்து உள்ளே வைக்க முடியல. ஸோ அதனால் கேபிள் வந்து தனியாகவே வெளியே வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு இப்போ டிவைஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வெளியே ஓப்பன் பண்ணுவோம். வெளியே எடுப்போம் அதுலேருந்து. ஸோ டிவைஸ் இப்போ கையில் எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தா கிளாஸ் மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின்போ அந்த ஒரு கலர் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமரா மாடல் வந்து எல் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் வந்து இங்கே இருக்குது. இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங்கோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு பின்னாடி வந்து ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கிரிப்பு வந்து இல்லை. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணத்தில் நீங்கள் கவர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்து பார்த்து தான் பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து டிவைஸ் வந்து பூட் அப் பண்ணலாம். ஸோ பூட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2D கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5D கிளாஸ் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ்டு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து இருக்குது. பட் அது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணலை ஆக்சுவலாக. இது பூட் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஓரியோ வந்து பார்த்துருவோம். இங்கே சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனும் வால்யூம் லாக்கர் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் பட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த சைடு போனோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு ஸ்லாட்னு சொல்லி வந்து பக்கத்தில் ஒரு நார்மலான ஸ்டாண்டர்டான சிம் கார்டு ஸ்லாட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஒரே சமயத்தில் 2 4G சிம் அது கூடவே சேர்த்து ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாட்டமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 3.5 ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார்ஜ் பண்ணுற போர்ட் இருக்குது, மெயின் மைக்ரோஃபோனுக்கு, அப்புறம் ஸ்பீக்கருக்கான வெண்ட் வந்து இருக்குது. இங்கே பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு குவாட் கேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ் லைட் வந்து இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து நமக்கு சாம்சங் பிராண்டிங் வந்து இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஒரு இவ்வளோ தான். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ணலாம்.
ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமிஷம் வாங்க, நான் பேட்டர்ன் மட்டும் போட்டுட்டு வரேன். ஓகே, ஃபோனு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஃபோன் வந்து பூட் ஆகட்டும். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 6.5 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி ஸ்க்ரீன் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் கிடையாது, இது வந்து ஒரு ஹெச்டி பேனல் தான். இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணத்தில் சாம்சங் வந்து இங்கே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் வந்து கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் AMOLED பேனல் கூட கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பேனலாச்சும் அவங்க வந்து கொடுத்துருக்கணும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஹெச்டி எல்சிடி டிஸ்பிளே பேனல் தான் வந்து கிடைக்கிது. என் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 13 மெகாபிக்சல் பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் இந்த டிஸ்பிளே நம்மளால் வந்து குறை சொல்ல முடியாது. நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் சாம்சங்கோட டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளே வைஸ் நல்லா இருக்குது. பட் ப்ரைஸ் பாயிண்ட் கன்சிடர் பண்ணத்தில் இன்னும் வந்து ஒரு பெட்டரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து லைக் டார்க் மோடில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கேமராவில் பார்க்குறக்கு நம்ம செட்டிங்ஸில் போய் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ரன் ஆகுது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 10ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒன்றுவே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதான் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டும் வரும், ஒன்றுவே 3.1 அப்டேட்டும் வந்து வரும். ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி சாம்சங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு குவாட் கேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிரைமரி கேமரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 48 மெகாபிக்சல் ஷூட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சல் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் காண்டி டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 மெகாபிக்சல் வந்து டெப்த்துக்கும் இன்னும் 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ ஷாட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 13 மெகாபிக்சல் ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பஞ்சுவல் கேமரா. ஸோ கேமரா வந்து யூஸ் பண்ணி பார்த்தாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துச்சு. லைக் ரொம்பவே எதையும் வந்து ஓவராக வந்து சேச்சுரேட் பண்ணியோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரியல் லைஃப்பில் பார்க்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி நேச்சுரலாக வந்து கொடுத்துச்சு. ஸோ ஷட்டர் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இங்கே நம்ம கேமரா மோடில் மெயினாக மிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு நைட் மோடு வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ஃபியூச்சராக வர அப்டேட்ஸில் வந்து அவங்க வந்து இது வந்து எடுத்துகிட்டு வரலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட் ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு லைவ் ஃபோக்கஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் கேமராலையுமே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து லைவ் ஃபோக்கஸ் வந்து இருக்குது. நான் வந்து சில சாம்பிள் ஷாட்ஸும் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து கேமரா பற்றி ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைக்கும். இங்கே ஃபோன் வாங்கினோடனே ஏதாச்சும் ப்ளோட்வேர் ஆப்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருந்துச்சு. ஸோ டெய்லி ஹண்ட், ஸோ ஃபோன்பே, ஸோ அந்த மாதிரி தேவையில்ல ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருந்துச்சு. பட் அதை வந்து உங்களுக்கு வேணாடி நீங்கள் வந்து தாராளமாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே சாம்சங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுண்ட். ஸோ சவுண்டோட கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் நமக்கு வந்து சவுண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து என்னோடய வைஃபைல மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே சவுண்ட் கிளாரிட்டின்னு வந்து பக்கத்தில் நல்லா தான் இருந்துச்சு. பட் கேம்ஸ் விளையாடுறதுல சவுண்ட் கிளாரிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க, இல்லை பாட்டு கேட்குறீங்க, மூவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம யூடியூப்குள்ளே வந்து போகலாம். ஸோ காப்பிரைட்ஸ், ஃப்ரீ மியூசிக், நம்ம வந்து ஆடியோ லைப்ரரிக்கு வந்து போவோம். ஸோ ஆடியோ லைப்ரரியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எந்த காப்பிரைட்டும் வராது. வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து வரலாம். ஆடியோ லைப்ரரிக்குள்ளே போகலாம். ஓகே, download Byju's, the all new and personalized learning app.
சவுண்டை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கில் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இன்னும் வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ மற்ற பாட்டெல்லாம் வந்து கேட்கறதில்ல. பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து நீங்கள் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்கல. அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ சவுண்டு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேட்ரி அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் 5000 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜான பேட்ரி தான். சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 வாட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸினோஸோட 850 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 nm ப்ராசஸர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸோ ஸ்னாப் ட்ராகனுக்குலாம் கம்பேர் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஸோ எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 450 சிப்செட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் வந்து இங்கே ப்ராசஸர் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் லான்ச் ஆகிற நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பக்கத்தில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து ஸ்டில் பெட்டரான சிப்செட் வந்து கிடைக்கிது. ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து கிடைக்கிது. இந்த ப்ராசஸர் வந்து மோசமான ப்ராசஸர்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் சாம்சங் தரப்புலேருந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சின்ன விஷயம் வந்து லேக் ஆகுது. ஸோ இங்கே மெயினாக விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இல்லாட்டி ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் கூட வந்து கொடுக்கல. அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் எக்ஸினோஸோட 850 சிப்செட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டில் வச்சு நம்ம வந்து கேம்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணத்தில் ஒரு பெரிய ஒரு கேம் இல்லாட்டி ஒரு ஹை அண்ட் கேம் நீங்கள் விளாட்றீங்க, அதுவும் நீங்கள் வந்து ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுறதுல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லேக் ஆகுது. பட் நீங்கள் வந்து லைக் ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் இல்லாட்டி ஒரு லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுறதுல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து இல்லை, நல்லா தான் வந்து ரன் பண்ணுது. இங்கே சார்ஜ் லைஃப், ஸோ பேட்டரியோட லைஃப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் நியர்லி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 days வரைக்கும் சார்ஜ் வந்து நல்லாவே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வரும். ஸோ நீங்கள் அதிகமாக கேம்ஸ், வீடியோஸ், மூவிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 day வரைக்கும் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து அது தாராளமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. பட் அந்த ஒரு செகண்ட் வந்து உங்களால் டிலே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பின்னாடி உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து யூஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் இந்த பேக்குக்கும் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ போக போக வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பழகிருச்சு. பட் இந்த ஃபோன் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ பெருசாக எந்த ஒரு பள்ளமோ குழியோ இல்லை. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே லேயில் ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பட் அதோட ஃபேஸ் அன்லாக் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் ரியலி ஃபாஸ்ட்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஃபேஸ் அன்லாக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சாம்சங் வந்து மெயினாக வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுல இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 வேரியண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு வந்து 4GB RAM இது கூட 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜில் அந்த ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6GB RAM + 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள அந்த ஒரு வேரியண்ட்டும் வந்து லான்ச் பண்ணாங்க. இங்கே உங்களுக்கு 2 வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னு வந்து பக்கத்தில் அந்த ரேம் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் ஒரு 2GB வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது. ஸோ இங்கே அந்த பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி 16,000 rupees வந்து லான்ச் ஆச்சு. அதுக்கடுத்து இந்த டாப் வேரியண்ட், ஸோ 6GB RAM + 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 17,500 rupees வந்து லான்ச் ஆகுச்சு. பட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நியர்லி 9 to 10 months மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து லைட்டாக வந்து ட்ராப் இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த டாப் அண்ட் வேரியண்ட், ஸோ 17,500 rupees உள்ள அந்த ஒரு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வேரியண்ட் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM + 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் வந்து இப்போ உங்களுக்கு கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM + 64GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜில் அந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட்
14,000 கிட்டத்தட்ட வச்சு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு 2 வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கறதுல ₹1000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக சாம்சங் வந்து மெயினாக வந்து ஒரு ஆஃப்லைனுக்கு தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் கம்பேர் பண்ணோம், அதுவும் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஸ்டில் ஒரு பெட்டரான ஸ்பெக்ஸோட ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெட்மியோட Note 10 சீரிஸ் வந்து எடுத்துக்கலாம். ரெட்மியோட 10 சீரிஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விவோவில் Y20G அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டில் வந்து நிறையா ஷாமியோட போக்கோ M3. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15,000 to 20,000 ரேஞ்சுக்குள்ளே வந்து ஸ்டில் நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மார்க்கெட்டில் நல்லாவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பிரித்தோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஹெச்டி பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் வந்து கிடையாது, அதுவும் எல்சிடி டிஸ்பிளே பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து ஒரு 2.5D கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி சாம்சங் வந்து இப்போ வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அது வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இங்கே மேலே கோரில்லா கிளாஸ் இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது மென்ஷனே பண்ணலை. ஒரு 2.5D கிளாஸ் மட்டும் இதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து ஸ்டில் ஒரு பெட்டரான சிப்செட் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பட் நமக்கு எக்ஸ்னஸோட 850 சிப்செட் தான் வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக 1.5 நாளைக்கு வரைக்கும் சார்ஜ் வந்து தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவி யூஸராக இருக்கீங்க, அதிகமாக கேம்ஸ்லாம் விளாடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 டேக்கு வந்து வரும், நார்மலாக வர மாதிரி 1 டேக்கு வந்து வரும். இங்கே கேமரான்னு வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நார்மலாக நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நிறையா ஃபில்டரோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக சாம்சங்கில் எல்லா ஃபில்டர்ஸும் வந்து இருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மற்ற ஃபோன்லலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபேஸ் வச்சு நம்ம செல்ஃபிலாம் எடுக்கல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளைன்னு மூஞ்சியில் பவுடர் வச்ச மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு நேச்சுரலாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் ஷார்ப்பாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ கேமரா வந்து ஓவராலாக நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வைட் ஆங்கிளாக இருக்கட்டும், நமக்கு நார்மல் மோடாக இருக்கட்டும், ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சூப்பராக வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஸ்டில் உங்களுக்கு வந்து சாம்சங் டிவைஸ்லாம் கண்டிப்பாக வேணும், நீங்கள் வந்து சாம்சங்கோட லவர், உங்களுக்கு சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ண பிடிக்குமா அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கால் தான். ஸோ இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம் டேக் பை. கூடிய உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம் டேக் பை. டாடா.